ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதங்களை நிகழ்த்தி எல்லா பிரச்சனைகளும் சரியாகி உனக்கான முன்னேற்றங்கள் உனக்கு சாதகமாக மாறும்படி செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். உன் அன்பை உதாசீனப்படுத்துபவர்களையும் உன்னை புரிஞ்சுக்காம அலட்சியமாக நினைப்பவர்களையும் விட்டுட்டு என்னை நோக்கி நகர்ந்து வா. உன் அன்பின் வலிமையை புரிய வைப்பதற்கு அவர்களுக்கு சில அனுபவங்களையும் சில கஷ்டங்களையும் கொடுத்து தான் ஆகணும். அதனால நீ பொறுமையாக இருந்தீனா எல்லாருமே உன் அன்பையும் அக்கறையையும் உன் நல்ல மனசையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் என்று சொல்லவே. எது நடக்காம போயிடுமோ நினச்சி நீ பயந்துக்கிட்டு இருக்கியோ அதை நிச்சயமாக உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தர்றேன். எத்தனை முயற்சி செய்தாலும், யார் உனக்கு எதிராக என்ன வேலை செஞ்சாலும், எது உனக்கு நடக்கணும்னு இருக்கோ அது நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக சிறப்பாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை பற்றி யார் என்ன வேணாலும் பேசட்டும், எதை வேண்டுமானாலும் செய்யட்டும், நீ எதுக்காகவும் கவலைப்படாத என் செல்லமே. நீ எதிர்பார்த்த காரியமெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். இனி வரும் காலத்தில் நீதான் ஜெயிக்க போற. உனக்குள்ள இருக்கும் சக்தியையும் திறமையையும் பெருகச் செய்வேன். உனக்கு புது புது அனுபவங்கள் கிடைக்கும்படி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமாக முன்னேற்றமாக மாறும்படி செய்ய போகிறேன். இனி வரக்கூடிய காலத்தை நீ தைரியமாக எதிர்கொண்டா மட்டுமே போதும். யாராவது உன் எதிர்காலத்தை பற்றி பயமுறுத்துவதைப் போல உனக்கு எதையாவது சொன்னாலோ செய்தாலோ அதுக்காக நீ எந்த கவலையும் பட வேணாம். உன் உள் மனசுக்கு நான் உனக்கு துணையா இருக்கேன்ற விஷயம் தெரியும் தானே. அப்புறம் என்ன, எதுவுமே தப்பாக நடக்காதுன்னு நீ தைரியமாக இருக்கலாம். என்ன நடந்தாலும் கடைசியில் நீதான் ஜெயிக்கும்படி இந்த வராகியம்மா அற்புதம் செய்வேன். உன்னால் எதை முடியுமோ என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நீ செஞ்சினா போதும். யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் நீ எதையும் செய்யாமல் உன் மனசுக்கு பிடிச்சதை மட்டும் நீ செஞ்சுட்டு போனினா உன் வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. நீ உனக்கு தெரிஞ்சவங்களுக்காக, நெருங்கிய உறவினர்களுக்காக என்கிட்ட மண்டியிட்டு கேட்ட உன் வேண்டுதலை நிறைவேற்றி அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நான் கொடுக்குறேன். இனிமே நீ அவர்களுக்காக என்கிட்ட வந்து கவலைப்பட்டு வேண்டுதல் வைக்க வேணாம். அவர்களை சரி செஞ்சு அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதற்கேற்ற வேலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு நல்லபடியாக உடல்நிலை சரியாயிடும். சில முக்கியமான பிரச்சனைகளை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு தான் இப்போதைக்கு முதல்ல அமைதி தேவை. நீ கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தீனா உனக்கு நல்ல வழியை இந்த வராகியம்மா நான் காட்டுவேன். என் துணையோட உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் ஜெயிக்க முடியும். நீ நினச்சது நடக்கலையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாமே சரியான நேரத்தில் நடக்க வேண்டிய சமயத்தில் கண்டிப்பாக நடக்கும்னு நீ முயற்சி மட்டும் செய்ய. நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்துவேன் என் செல்லமே. எப்போதும் என்னையே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்குள்ள நான் ஊடுருவி உன் பலத்தை அதிகரித்து துன்பங்களை தவிடுபடி ஆக்க போகிறேன். உனக்கு எதிராக செயல்படுறவங்களையும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நினைப்பவர்களையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். உன் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உன் பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் இந்த வராகியம்மா என்னுடைய முகத்தை உன் கண்களில் காட்டினேன். இனிமே நீ எதுக்காகவுமே கவலைப்பட அவசியம் இல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் எல்லா வகையிலும் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என் செல்லமே. எந்த விஷயத்திலையும் நீ தோத்து போகும்படி இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன். எல்லா வகையிலும் நீதான் ஜெயிச்சு உன் வாழ்க்கையில் சாதனையை படைக்க போகிற. நீ நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் விழிப்புணர்வோடையும் திடமான விசுவாசத்தோடும் இருந்தால் போதும். எல்லா நல்லதையும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன். மற்றவங்களை பார்த்து அவங்கள போல உன் வாழ்க்கை இல்லையேன்னு
எதுக்காகவும் நீ ஏங்க வேண்டாம். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, எனக்கு மட்டும் எதுவும் கிடைக்கலையேன்னு நீ பொறாமை கொள்ளவும் அழுது வடியவும் வேண்டாம். உனக்காக இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றத மறந்திடாதே என் செல்லமே. எதையாவது நினச்சி ஏங்கிக்கிட்டும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு எல்லாவற்றையும் கையாளும் விதத்தில்தான் உன் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. என்னை முழுவதுமாக நம்பும்போது நிச்சயமாக உன் நிலைமை உயர்ந்தே தீரும். கடந்த காலத்தையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம இந்த நிகழ்காலத்தை சந்தோஷத்தோடு நீ எதிர்கொள்ளும் போது உன் வருங்காலங்கிறது மிக மகிழ்ச்சியானதாக இருக்கும். இதுவரைக்கும் கிடைக்காததையும் இதுவரைக்கும் நடக்காததையும் நினச்சி மனம் தளராம இதுவரைக்கும் உனக்கு கிடைச்ச பெரிய விஷயங்களையும் வரங்களையும் நினச்சி சந்தோஷப்படு. என்னை நம்பும்போது நல்ல பிள்ளையாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேங்கிறத தெரிஞ்சுக்கோ. நீண்ட நாட்களாகவே நீ ஆசைப்பட்டது போல உனக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கும் யோகம் வந்துடுச்சு. உனக்கான பண தேவைகளையெல்லாம் பூர்த்தி செஞ்சு உன் கனவை நான் நனவாக்கி தருவதற்காக தான் என் முகத்தை உன் கண்களில் காட்டினேன். உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை என் செல்லமே. உன் கனவுகளெல்லாம் நிச்சயமாக கைகூடி வரதான் போது. உன் பொறுமையையும் நம்பிக்கையும் நான் சோதிப்பதற்கான காலகட்டம் இது. அமைதியோட உன் கடமைகளை மட்டும் நீ செஞ்சினா போதும். வெகு விரைவாகவே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடந்து முடியும். உனக்கு ஏற்றபடி நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனைத்தும் உனக்குள்ளதான் இருக்கு. நீ உனக்குள்ள என்னை தேடு. உன் எதிர்பார்ப்புகள் வெற்றி அடையும்படி அனைத்தையுமே இந்த வராகியம்மா நான் செஞ்சு முடிச்சிருவேன். நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் சில பேர் தேவையில்லாமல் உன்கிட்ட வம்பு வளர்க்க முயற்சி செய்வாங்க. நீதான் கவனமாக இருந்து அப்படிப்பட்டவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து விடணும். உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா மற்ற எல்லாத்தையுமே இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன். உன்னுடைய நியாயமான வேண்டுதல்களை எல்லாம் பரிசீலித்து நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக கொடுப்பேன். உன் கூட இருக்கிற மனிதர்கள் உன் நல்ல மனசை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு உன் மனசு என்னன்னு தெரியும். நீ ஒருபோதும் யாருக்கும் கெட்டது நினைக்கிறதில்லன்றதும் எனக்கு தெரியும். அதனால தானே உனக்கு நானே பாதுகாவலாக இருக்கேன். நீ எப்பவுமே மகிழ்ச்சியாக இரு. உன் எதிர்கால நல்வாழ்விற்காக ஒரு நல்ல திட்டத்தை நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போது நீ கர்ம வினையின் காரணமாக அனுபவிக்கும் கஷ்டங்களை எல்லாம் சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு பிரகாசமான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போறேன் என் செல்லமே. இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதை விட மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் என்பதை இப்போது நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும். சொந்தக்காரர்கள் உனக்கு செஞ்ச துயரங்களும் துன்பங்களும் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். நீ எல்லாம் எல்லார்கிட்டையும் அனுசரித்து விட்டு கொடுத்து பக்குவமாக பார்த்து பழகினாலும் மற்றவங்க உன்னை அப்படி நினைக்காம மறுபடியும் உன்னை குத்தி காட்டி காயப்படுத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீ செய்த தானமும் தர்மமும் நிச்சயமாக இப்போது உன்னை ஜெயிக்க வைக்கும். உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேரும்படி இந்த வராகியமாக நான் செஞ்சு காட்டுறேன். உன் நல்ல குணத்திற்கான பரிசாக உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன். உன் மதிப்பையும் உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் மற்ற எல்லாருமே உணரும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. உன்னை பற்றி எதுவுமே தெரியாமல் உன் சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்காம உன்னை பற்றி யாராவது குறை சொன்னாங்கன்னா நீ அவங்கக்கிட்ட எந்த பதிலும் பேசாமல் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடு. யார் என்ன விமர்சனம் வைத்தாலும் அதுக்கு நீ மதிப்போ முக்கியத்துவமோ கொடுக்க வேணாம். நல்லதோ கெட்டதோ உன் வாழ்க்கையை நீதானே வாழப்போகிறாய். யார் உனக்காக உன் வாழ்க்கையில் வந்து ஒரு சிறு துரும்ப கூட கிள்ளி போட போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது மற்றவர்களின் வார்த்தைகளை நீ ஏன் பெருசாக யோசித்து கவலைப்படணும்னு நினைக்கிற? உன் மனசு கலங்கி போய் வலியும் வேதனையும் தாங்க முடியாததாக இருந்ததால தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த வராகியம்மா இப்போது இந்த நேரத்தில் உன்னை தேடி ஓடி வந்தேன்.
நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒன்றே ஒன்றுதான். உன் வேண்டுதல்களை நிச்சயமாக நானே நேரில் வந்து நிறைவேற்றி கொடுப்பேன். என் வருகையை மட்டும் எதிர்பார்த்து காத்திரு. நாளையிலிருந்து பல அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இன்றிலிருந்தே அதற்கான வேலைகளை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இனிமே உன் தொழிலிலும் வேலையிலும் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு உனக்கு நல்ல லாபமும் வருமானமும் உண்டாகும். காலமும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் போது அதில் நீ வீழ்ந்து போகாமல் மூழ்கி போகாமல் உனக்குன்னு ஒரு நல்ல விடிவு காலம் வரும்னு பொறுமையாக காத்திருந்தீனா இந்த வராகியம்மா உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்லதை நடத்தி தருவேன் என் செல்லமே. உன் கர்ம வினைப்படி இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு சோதனை காலமாக இருக்கலாம். ஆனால் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் வந்த பிறகு அனைத்தையும் சாதனை காலமாக மாற்றி அமைச்சு உன் நம்பிக்கைங்கிற சக்திக்கு பலனாக உன் துயரங்களை எல்லாம் துரத்தி அடித்து வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். வெல்லம் என்பது இனிப்பு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது நோயாளியின் உடம்புக்கு கெடுதலைத்தானே கொடுக்கும். நோயாளி வெல்லத்தை சாப்பிடாம கசாயத்தையும் குடிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறார்னா அது எப்படி சரியாக இருக்கும்? கையில் முதல்ல வெல்லத்தை கொடுத்துருக்கேன், நீ வெல்லத்தை சாப்பிட்டு இப்போ எல்லாத்தையும் கஷ்டங்களை அனுபவிக்கிற. இதை முறிவடிக்கும் மருந்தாக கசாயத்தையும் கொடுக்கும்போது குடிச்சுக்கோ. நான் சொல்கிறது என்னன்னு உனக்கு புரியலையா? அதாவது நல்லது கெட்டதுன்னு இந்த மாயை நிறைஞ்ச உலகத்தில் நீ கெட்ட விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் செஞ்சு பாவத்தை சம்பாதிச்சு வச்சுட்ட. இப்போ அந்த பாவத்தை முறியடிக்கும் விதமாக சில சோதனைகளை உனக்கு கொடுத்து கசப்பான மருந்து போல கஷ்டத்தை தர்றேன். ஆனால் கொஞ்சம் இந்த கசப்பான மருந்தாகிய கஷ்டத்தை நீ அனுபவிச்சிட்டினா அப்புறம் எல்லாமே சரியாகி நீ நிம்மதியாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழலாங்கிறத புரிஞ்சுக்கோ.